அந்த மந்தைக்குள்ள நீங்க வந்தா அந்த வாழ்வு உங்களுக்கு உண்டு. ஹல்லேலூயா. அப்ப நான் 2 காரியம் உங்களோடு பேசினேன். ஒன்று, நீங்க மந்தைக்குள்ள இருந்தா என்ன கிடைக்கும்? நீங்க எதிராளிகளை குறித்து பயப்பட தேவையில்லை. இரண்டாவது, மந்தைக்குள் இருந்தா நித்திய ஜீவன் உங்களுக்கு உண்டு. அப்ப மந்தைக்குள்ள இருந்தா நிலையான வாழ்வு உண்டு. நான் எதை குறித்தும் பயப்பட தேவையில்லை. ஆனால் மந்தைக்குள்ள நான் இருக்கணும்னா எப்படி இருக்கணும்? மூன்று காரியங்களை மட்டும் நான் உங்களோடு பேசுகிறேன். வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் படிங்களேன். 10:26. அவர் சொல்றாரு, அங்க இருந்த யூதர்கள் சில காரியங்களை கேட்கும்போது ஆண்டவர் திருப்பி சொல்றாரு, விசுவாசிக்காமல் போகும்போது நீங்க ஏன் என்ன விசுவாசிக்கலைன்னா, ஏன் விசுவாசிக்கல? என் மந்தையில நீங்க ஆடுகளாய் இருக்கவில்லை. அப்ப ஏன் என்னை நீங்க விசுவாசிக்கவில்லை? என் மந்தையில நீங்க ஆடுகளா இராதபடினால நீங்கள் விசுவாசிக்கவில்லை. அப்ப மந்தைக்குள்ள இருந்தீங்கன்னா நீங்க என்ன செய்வீங்க? நல்ல சத்தமா சொல்லுங்க, என்ன செய்வீங்க? விசுவாசிப்போ. ஹல்லேலூயா. ஐயா, என்னுடைய வாழ்க்கையில நெருக்கங்கள், என் வாழ்க்கையில பிரச்சனைகள், என் வாழ்க்கையில போராட்டங்கள், என் வாழ்க்கையில நிந்தைகள் எல்லாம் வருகிறது. ஆனா எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, என் தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்காக ஜீவனை கொடுத்த தேவன் இருக்கிறார். எனக்காக வழக்காடுகிற தேவன் இருக்கிறார். எனக்காக யுத்தம் செய்கிற தேவன் இருக்கிறார். அந்த தேவனை நான் விசுவாசிக்கவில்லை என்று சொன்னா நான் மந்தைக்குள்ளதாக இன்னும் இல்லை. ஹல்லேலூயா. ஐயா, சில நேரத்திலே என்னுடைய விசுவாச வாழ்க்கையில ஒரு பதட்டம், விசுவாச வாழ்க்கையில ஒரு ஷேக் உண்டாகுது. ஆமென். நம்ம நேரத்தை சொல்றது, ஆண்டவர் ஒருத்தர் இருக்கிறார், என் வாழ்க்கையில வர பிரச்சனைங்க, ஐயோ 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 ஐயோ. ஆமென் ஆமென். நிறைய பேர் என்கிட்ட சொல்லிருக்க, ஆண்டவர் இருக்காரன்னா கூட தெரியல, அவ்வளவு பிரச்சனை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பிரச்சனை இல்லாத வாழ்க்கை இல்லை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், பிரச்சனை இல்லாத வாழ்க்கை இல்லை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அப்படி பாலும் தேனுமா அப்படி நடக்கிற வாழ்க்கை இல்லை. ஆமென். நிறைய பேர் அப்படி நினைச்சிட்டு இருக்கிறாங்க, கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு சொன்னா அப்படி பாலும் தேனும் கானானை நோக்கி நான் பயணம் செய்கிறேன். அது இல்லை. கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு சொல்றது வனாந்திரம் வரும். ஆமென். முள்கள் மேல நடக்கிறது மாதிரி இருக்கும். ஆமென். கரடு மேடு பள்ளம் வரும். ஆனா நான் ஒன்று சொல்றேன், கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது எனக்காய் ஒரு தேவன் இருக்கிறார் என்பதை நோக்கி விசுவாச பயணம். ஹல்லேலூயா. மேடு பள்ளம் வரும், ஆனா ஏன் நம்பிக்கை? வனாந்தரத்திலும் அவராலே எனக்கு தண்ணீரை கொடுக்க முடியும். அதுதான் வாழ்க்கை. ஹல்லேலூயா. வனாந்தரத்திலும் எனக்காக காடைகளை இறக்க முடியும். வனாந்தரத்திலே எனக்கான மன்னாக்களை கொடுக்க முடியும். வனாந்தரத்திலும் என்னுடைய பாதரட்ச தேயாம என்ன நடக்க முடியும். வனாந்தரத்திலும் என்னுடைய துணி பழமையாக போகாம என்ன நடத்த முடியும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. எனக்கு தேவன் மேல நம்பிக்கை இருக்கிறாயா? ஹல்லேலூயா. நான் எப்பவுமே சொல்ற காரியம் ஒண்ணு, ஹல்லேலூயா, பிரியாணி சாப்பிடும்போது வர்றது ஸ்தோத்திரம் இல்லை, பழைய சோறு சாப்பிடும்போதும் ஸ்தோத்திரம் சொல்லணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. பழைய சோறுக்கா பிரியாணிக்கா? ஆமென். ஹல்லேலூயா. ஐயா, எனக்கு பிரியாணி சாப்பிடும்போது ஸ்தோத்திரம் நல்லா வரும். ஆமென். பேங்க் பேலன்ஸ்ல இருக்கும்போது ஸ்தோத்திரம் நல்லா வரும். பேங்க்ல எல்லாம் இருக்கும்போது ஆண்டவர் என்ன நடத்துவார் பிரதர், அது இல்லை. ஹல்லேலூயா. பேங்க்ல மந்த்லிக்கு 1 to 5ஆம் தேதிக்குள்ள கிரெடிட் ஆகும் சேலரி. இப்போ நம்ம சொல்லுவோம், பேங்க்ல ஒரு 50,000 1 லட்சத்தை போட்டுட்டு ஆண்டவர் என்னை நடத்துவார். இல்லை, பாக்கெட்லயே ஒண்ணுமே இல்லைன்னாலும். ஹல்லேலூயா. புரிந்தவங்க ஒரு ஹல்லேலூயா சொல்லல. ஹல்லேலூயா. பாக்கெட்லயே ஒண்ணுமே இல்லைன்னா நாளே என்ன நடக்கும்னு தெரியாதுனாலாம் ஒன்று எனக்கு விசுவாசம், அவர் என்னை நடத்துவார். இதுவரை நடத்தின தேவன் இனி உங்களை நடத்துவார். ஆமென். இவ்வளோ நாட்கள் கொஞ்ச நேரம் நினச்சி பார்க்கணுமா? திருமணமாக எத்தனை வருஷம் ஆயிடுச்சு யோசிச்சு பாருங்களேன். என்கிட்ட சொல்ல வேணாம், உங்கள் வயசில் நான் கண்டுபிடிச்சிடும். பார்த்தீங்களா? வேணாம். நீங்கள் கொஞ்சம் அப்படியெல்லாம் எல்லாம் பண்ணிட்டு வந்துருப்பீங்க. வயசுக்கு சொல்ல வேணாம். திருமணம் ஆயிடுச்சு, எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? நம்ம
திருமணமான ஒரு வருஷம் நினச்சி பார்த்துருப்பேன், இல்லை அடுத்த நாள் எப்படி நடத்துறதுன்னு தெரியலையே, என் பிள்ளையோட ஃபீஸ் கட்டுறது எப்படின்னு தெரியலையே, குடும்பத்தில் என்ன செய்கிறதுன்னு தெரியலையே, எப்படி வருமானம் வரும்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு ஆரம்ப நாட்கள் நினச்சிருப்போம். வேலைக்கு ஏறின புதுசில் சகோதரன்மார் நம்ம நினச்சிருப்போம், எப்படி என் குடும்பத்தை ரன் பண்ண போகிறோன்னு யோசித்து மண்டை குடஞ்சிட்டு இருப்போம். ஆனால் அவர் எவ்வளவு நாள் உங்களை நடத்தினார். இந்த நாட்களில் மேடு வந்துச்சு, பள்ளம் வந்துச்சு, நிறைய அலைகள் வந்துச்சு, காற்று அடிச்சிச்சு. ஆனால் யார் நடத்தினார்? அப்போ நான் இப்போ சொல்கிறேன், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், இன்னும் உங்களை நடத்துவா. நல்லா சொல்லுங்களேன், இன்னும் உங்களை நடத்துவா. இன்னும் உங்களை நடத்துவான். ஏன்னா நீங்கள் அவருடைய மந்தைக்குள்ளே இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, பெருக்கமா ஆசீர்வதிப்பவரே, என் நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, பெருக்கமா என்னை ஆசீர்வதிப்பவரே. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில். ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில். ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில். சொல்லுங்களேன் சத்தமா. நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, பெருக்கமா என்னை ஆசீர்வதிப்பவரே, என் நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, பெருக்கமா என்னை ஆசீர்வதிப்பவரே. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில். 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 கவலை வந்தாலும் நான் கலங்கி போவதில்லை. சொல்லுங்களேன். கவலை வந்தாலும் நான் கண்ணீர் விட தேவையில்லை. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில். ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க கவலை வந்தாலும் சொல்லுங்களேன். ஓ கவலை வந்தாலும் நான் கண்ணீர் விட தேவையில்லை. ஒரு கவலை வந்தாலும் நான் கண்ணி விட தேவையில்லை. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நீ அவ தோளில் இருக்கிற, அவ மந்தைக்குள்ள இருக்கிற. சொல்லுங்களேன். ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில். ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில். ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில். நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, பெருக்கமா என்னை ஆசீர்வதிப்பவரே. ரீகாமாராபாஷே. ஓ என் நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, பெருக்கமா என்னை ஆசீர்வதிப்பவரே. உன் வாழ்க்கையில கவலை வரும்போது, உன் வாழ்க்கையில கஷ்டம் வரும்போது, உன் வாழ்க்கையில பிரச்சனை வரும்போது நீங்க சொல்லணும், அவர் மந்தைக்குள்ள இருந்தேன்னா அவர் தோள்ல தூக்கி உங்களை சுமந்துருவார். ஆமென். ஹல்லேலூயா. சேர்ந்து ஆடலாமா? உன் வாழ்க்கையில் வருகிற பிரச்சனையை பார்த்து சொல்லணும். இன்னைக்கு உன் வாழ்க்கையில் வருகிற நிந்தனையும் பார்த்து சொல்லணும். உன்னை நெருக்கிற காரியத்தை பார்த்து சொல்லணும். இன்னைக்கு சொல்ல போறீங்க, உன்னை நெருக்கி சாத்தான் ஒரு ஆயுதத்தை எடுத்து நிற்கும் போது இன்னைக்கு சாத்தானை பார்த்து சொல்ல போறீங்க, நான் அவர் தோள்ல இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில். ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க. உன் பிள்ளை கைவிட்டாலும், உன் கணவன் கைவிட்டாலும்,
உன் மனைவி கைவிட்டாலும், உன் சுற்றத்தார் கைவிட்டாலும், நீ நம்பி இருந்த யார் கைவிட்டாலும், உன் நெருக்கத்தை சத்துரு கொடுத்தாலும், இன்னைக்கு சொல்ல போறேன், அவர் தோளில. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க 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 தோளில. நடந்து போயிட்டு இருக்கும் போது, பிரதர் உன் குடும்பம் போயிட்டு இருக்க நீ பாக்குறியா? உன் குடும்பத்தை எப்படி நீ நடத்த போற? சிஸ்டர் உன் குடும்பத்தை எப்படி நடத்த போற? உன் பிள்ளைகளை எப்படி படிக்க வைக்க போற? உன் பிள்ளை எதற்காக எப்படி இருக்கும் தெரியுமா? நீ ஏன் இப்படி இருக்கிற? உன்னால என்ன முடியும்னு சொல்லும்போது, நீ உடைஞ்சிருக்கும் போது அப்பாட சொல்லணும், ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. ஆனா ஒன்று மட்டும் ராமா காராபா எது வந்தாலும், ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. நல்ல கரங்களை தட்டி அப்பா மாயப்படுத்த, நல்ல கரங்களை தட்டி. Glory, 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 glory. நீ அவருடைய மந்தையில, நீ அவரோடு இருக்கிறவன். நீ ஆண்டவர் சொல்கிறார், விசுவாசம் இருந்தவன் அவர் மந்தையில இருப்பான். இன்னைக்கு இயேசு மேல உனக்கு விசுவாசம் பெருகட்டும். இயேசு மேல விசுவாசம் பெருகட்டும். என் எதிர்காலம், என் வாழ்க்கை, என் சூழ்நிலைகள், என் எல்லாவற்றையும் மாற்றுகின்றவர். எனக்கு வேலையே இல்லாம போனாலும் எனக்காய் அடைக்கப்பட்ட வாதல்களை இயேசு இன்னைக்கு திறப்பார். என் பிள்ளைகளுக்காய் அடைக்கப்பட்ட வாதல்களை இயேசு திறப்பார். என் பிள்ளையுடைய வாழ்க்கையில தடைப்படுத்தி வைத்திருக்கிற வாதலை இயேசு இன்னைக்கு திறப்பார். ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. ஆனா ஒன்று மட்டும் தெரியும். Glorious Lord. Hallelujah. Hallelujah. ஆண்டவர் சொல்றாரு, ஏன் உனக்கு விசுவாசம் இல்லாம போயிடுச்சுன்னா, நீங்க மந்தையில் இல்லாததுனால. மந்தையில் இருந்தா இருக்கிறவன் அவர் தோல்ல இருக்கிறவன். ஆமே, மந்தையில் இருக்கிறவன் அவர் தோல்ல இருக்கிறவன். ஹல்லேலூயா. பவுல் சொல்லும்போது, நேற்றைக்கு அவர் தான் எங்களை தப்புவித்தா, இன்றைக்கும் தப்புவித்து கொண்டு இருக்கிறார், நாளைக்கும். சொல்லுங்களேன், நாளைக்கும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நாளைக்கும் அவர் தான். என் மாம்சம், என் பணம், என் செல்வம் எல்லாம் அவர் தான். ஹல்லேலூயா. அவர் தோளில் ஏற்றி என்ன சுமந்து செல்வார். ஹல்லேலூயா. அப்போ விசுவாசம் இல்லைன்னா நீ அவருடைய மந்தைக்குள்ளதாக நீ இருக்க முடியாது. ஹல்லேலூயா. இரண்டாவது 27ஆம் வசனம் படிங்களேன். 10:27. போதும். இரண்டாவது, அவர் மந்தைக்குள்ள இருக்கிறவங்க அவருடைய சத்தத்துக்கு என்ன செய்வாங்களாம்? சத்தமா சொல்லுங்க, என்ன செய்வாங்க? செவி கொடுப்பாங்க. அவருடைய மந்தைக்குள்ள நீங்க இருக்கீங்கன்னா அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்பாங்க. அவருடைய மந்தைக்குள்ள இல்லாதவங்க அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க மாட்டாங்க. ஆமே. அப்ப இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீங்க செவி கொடுக்கிறவங்களா செவி கொடுக்காதவங்களா? ஆமே. ஹல்லேலூயா. பிரதர் அங்க போகாத, அங்க விழுந்துருவ. நாங்க போக தான் செய்வேன். பிரதர் அங்க பள்ளம் இருக்கு, விழுந்துருவீங்க. பரவாயில்ல, நீங்க சொல்லி நாங்க கேட்கறது எனக்கு தெரியாத பள்ளமா? ஆமே. பிரதர் அந்த ஆழம் அதிகமா இருக்கும், அங்க போகாதீங்க சிஸ்டர். நான் எல்லாம் சின்ன வயசுலேருந்து நீச்சல் அடிச்சு எப்பா ஆத்துல போய் குளிச்சது எப்படி தெரியுமா அந்த காலத்துல நான் எல்லாம். ஆமே. ஹல்லேலூயா. 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 சில பிள்ளைங்கள், நான் சொல்கிற காரியம், சில பிள்ளைங்களை நம்ம அப்பா கையை பிடிச்சி இப்படி நடக்கும்போது அது என்ன செய்யணும்னா, மக்களை இங்கே என் கூட வரேன்னு சொன்னால் பக்கத்தில் ரோட்டில் போகும்போது இந்த கல் சில இதெல்லாம் போட்டுருவோம், மரங்களெல்லாம் போட்டுருவோம். அது சொல்லும், நான் அங்கே ஏறி தான் வருவேன்னு சொல்லும். சமநிரப்பான பாதையில் போகணுன்னு சொன்னால் அது போகாது, கொஞ்சம் ஏறி குதிச்சு அப்படி தான். நீங்கள் கையை விட்டா போதும், நான் நடந்துடுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லி பார்ப்போம். என்ன சொல்லும்? மக்களே
போகாத மகனே போகாத. பிள்ளைங்க இருக்கீங்க, அம்மா சொல்லுவாங்க, மகளே இதை செய்யாத, மகளை இதை செய்யாத, மகளை இப்படி போகாத. அவன் சொல்லுவான், நீங்கள் எல்லாம் அந்த காலம் அம்மா, நாங்கள் 2000. ஹல்லேலூயா. இப்போ இந்த பிள்ளை என்ன செய்யும்னா, அம்மா கையை அப்பா கையை விட்டுட்டு அந்த மேடையில் ஏறி போய் விழுந்து கால் அடிபட்டு மம்மி அப்படின்னு வரும். அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? என்ன சொல்லுவோம்? முன்னாடியே நான் சொன்னேன் இல்லை, ஒழுங்காவா. ஹல்லேலூயா. அப்போ அந்த பிள்ளை தாய் தகப்பனுடைய சத்தத்துக்கு செவியை கொடுத்திருந்தா அடி மிச்சம். இன்னைக்கு நம்ம படுற அடி, நம்ம படுற வலி, ஏன்னா மேற்பன் சொல்ல சில நேரம் ஆடுகள் கேட்பது இல்லை. ஆவியான சொல்லுகிறார், என் மந்தையில் இருக்கிற ஆடுனா என் சொல்ல நீ கேட்பாய். ஆமென். என் மந்தைக்குள்ள இருக்கிற ஆடுனா என் சத்தத்துக்கு செவிய சாய்க்கும். சில பிள்ளைங்களெல்லாம் கூப்பிட்டா அது காதை கேட்காது. சில பிள்ளைங்க கேட்டுட்டு போவோம், அது ரெண்டாவது. சில காதே கேட்காது. எங்க காது கேட்காது, அடைச்சிரும் பிரதர். ஆமென். அம்மா கூப்பிட்டா ஊருக்கே கேட்கும், பிள்ளை காதில் மட்டும் உழாது. அப்பா சொல்றது ஊருக்கே கேட்கும், பிள்ளை காதில் மட்டும் உழாது. ஆமென். ஆமென். நம்ம சில நேரத்தில் நம்ம பிள்ளைகள் சொல்லணும், நமக்கு என்ன வருது? விட்டு போட்டுடலாம் போல இருக்கு. ஆமென். ஆமென். அப்பா ஏசப்பா நம்ம மேலே கோவப்பட்டிருந்தானே என்னைக்கும் அவர் தயவு உள்ளவராய். ஏன்னா நீ அவருடைய சத்தத்தை கேட்கிறவனாய் நீ மாற வேணும். ஏன்னா அவர் உனக்கு சும்மா மீட்கல, எதை கொடுத்து விட்டு இருக்கிறாரு? ஜீவனை கொடுத்து அவருடைய மந்தையில சேர்த்து வச்சிருக்கிறார். ஆமென். இந்த இடத்துல நீங்க சும்மா வரல, இதற்காக ஒருவர் ஜீவனை கொடுத்திருக்கிறார், ரத்தத்தை சிந்தி இருக்கிறார், பாடுபட்டு இருக்கிறார், அவமானத்தை ஏற்றிருக்கிறார், பழிகளை ஏற்றிருக்கிறார். எதற்கு? நீ அவருடைய மந்தையில் இருக்கணும். அவருடைய மந்தையில் இருந்த செவி கேட்கணும். வசனத்தில் வாசிக்கும் போது அழகான ஒரு பகுதி இருக்கும். சவுல் அப்போஸ்தலர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம், இங்க வாசிங்களேன், 4ஆம் வசனம் படிங்களா? அப்போஸ்தலர் 9:4. சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னோட சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்ட அந்த சவுல் பவுலாய் மாறுகிறாரு. இப்போ சவுலாய் இருக்கும்போது ஆண்டவர் அவரை சந்திக்கிறார். அடுத்த வசனம் படிங்களா? அதற்கு ஆண்டவர், ஆண்டவரே நீ யார் என்றா அதற்கு கட்ட நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதிக்கிறது உனக்கு கடினமா என்றார். போதும், நீங்க படிச்சுக்கோங்க. இப்போ ஆண்டவர் சவுலை சந்திச்சு சவுலோடு பேசுகிறார். இப்போ சவுல், இப்போ நீங்க யாருன்னு கேட்டதுமே ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தி சொல்லுகிறார். இப்போ அடுத்து சவுல் சொல்ற காரியம்தான், அவருடைய சத்தத்தை துன்பப்படுத்தி கொண்டிருந்த சவுல், தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்து கொண்டிருந்த சவுல், இப்போ தேவனுடைய சத்தத்தை கேட்டதுமே அடுத்து சொல்றார். 6ஆம் வசனம் படிங்களே. அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர்? ஆண்டவரை கேட்டோம், அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நான் என்னப்பா செய்யணும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் என்ன செய்யணும்? நம்ம ஒன்றும் கேட்டிருப்போம். ஆண்டவர் வந்து கேட்டதுமே, ஆண்டவரே கொஞ்சம் பேங்க் பேலன்ஸ், கொஞ்சம் கடன் இருக்குது, கொஞ்சம் காரியங்கள் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் செய்யுங்க, அப்புறம் பார்த்துக்கலாம். அவர் சொல்கிறார், இல்லை நான் என்ன செய்யணும்? எதற்காக என்ன கூப்பிட்டீங்க நீங்கள்? அந்த இருதயம் வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அப்போ அவர் சத்தத்தை கேட்டு போகிறவனா அல்ல. அவர் சொல்கிறாரு, நான் என்ன செய்ய நீங்கள் சித்தமாக இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, என் மந்தையில் இருப்பீங்கன்னு சொன்னால் என் சத்தத்துக்கு என்ன செய்வீங்க? செவி கொடுப்பீங்க. இப்போ பக்கத்தில் பார்த்து கேளுங்களேன், நீங்கள் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்குறீங்களா இல்லையா? ஆமென், ஆமென், ஆமென். அவருடைய சத்தத்துக்கு நான் செவி கொடுக்குறேன்னா இல்லையா? இல்லை அந்த முட்டி உடைஞ்ச ஆளு நான் தானா? ஆமென். அதையும் கூட கேட்டுருங்களேன், முட்டி உடைஞ்சிருக்கா என்னைக்கு? அது
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை வாழ வைக்கணும்னு விரும்புகிறார். ஆமென். நீங்கள் அவருடைய மந்தையில் இருக்கணும்னு விரும்புகிறார். நீங்கள் அவர் பிள்ளைகளாக இருக்கணும்னு விரும்புகிறார். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுங்க, இரண்டாவது, நீங்கள் அவருடைய மந்தையில் இருப்பீர்களானா அவருடைய சத்தத்தை கேட்பீர்கள். அவருடைய மந்தைக்குள்ள இல்லைன்னா அவருடைய சத்தத்தை கேட்க மாட்டேன். நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க, நான் இன்னும் மந்தையில் இருக்கிறேன். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது நியாயாதிபதி புஸ்தகத்திலே, சிம்சோன் தேவனுடைய ஆவி தன்னை விட்டு விலகினதை அறியாமல் இருந்தான். அவனுக்கே தெரியல போனது. ஆமே. முன்பை போல எழும்புனா, ஆனா முடிஞ்சு போச்சு அவன் சோழி. ஆமே. நீ மந்தைக்குள்ள இருக்கணும். நம்ம சில நேரத்தில் நினைக்கிறோம், நான் மந்தைக்குள்ள தானே இருக்கிறேன். ஆண்டவர் சொல்றத ஃபாலோ பண்ணல, நான் கேட்கல, நீ மந்தைக்குள்ள, வசனம் இன்னைக்கு சொல்றது மந்தைக்குள்ள இல்ல. ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி சாய்க்கலைன்னா மந்தைக்குள்ள இல்ல. ஆண்டவர் அழைக்கும் போது நீ வரலைன்னா மந்தைக்குள்ள இல்ல. ஆண்டவர் சொல்வதை கேட்டு கீழ்ப்படியலைன்னா மந்தைக்குள்ள இல்ல. ஆமே. ஆண்டவர் சொல்ல இதை செய்யாதேன்னு சொல்லுவார், நம்ம என்ன செய்வோம்? அதை தான் செய்வோம். ஆமே. அங்கே போகாதேன்னு சொன்னால் அங்கே தான் போவோம். பொய்த்தான் பார்ப்போமே. சத்துரு சொல்லுவோம், பொய்த்தான் பாரு. ஆமே. ஹல்லேலூயா. இந்த மது பாட்டில் இருக்க மது ஊருக்கு, நாட்டுக்கு, வீட்டுக்கு, எல்லாத்துக்கும் கேடு. அது எழுதி தான் வச்சிருக்கு, ஆனாலும் போய் அதை வாங்கி குடிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நீ பரிசுத்தமா இருந்தாதான் என் கூட இருக்கணும். ஆண்டவர் சொல்ல, மகளே நீ போற பாதை சரியல்ல, பாதையை கொஞ்சம் மாத்து. அந்த பாதையில் போனேன்னா என்ன செய்யணும்? விழுந்துருவனி. இளைய குமாரன் தன்னுடைய தகப்பனை விட்டு வெகு தூரம். அவன் என்ன நினைச்சான்? ஜாலியாக இருக்கலாம், சூப்பராக இருக்கலாம். ஆமென். தகப்பனுடைய வார்த்தையை கேட்காம போனான். அவன் நினைச்சான், என்ன நினைச்சானா? சூப்பராக இருக்கலாம், இந்த வழி சூப்பராக இருக்கே. ஆண்டவருடைய வார்த்தை என்பது ஒழுங்காக இருக்கலைன்னா வரும், ஒழுங்காக இருக்காது. ஒழுங்காக இரு. சர்ச்சைக்கு சீக்கிரமாக வரணும், ப்ரேயருக்கு வாங்க, ஜெபம் செய்யுங்க, அப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க. உலகத்தில் நீங்கள் போய் பாருங்களேன், ஜாலியாக இருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வசனம் சொல்லுகிறது, இளையகுமாரர் தன்னுடைய தகப்பனுடைய வார்த்தை கேட்காம போனா, ஆனா வசனம் சொல்ல, அங்க போய் என்ன பண்ணால்? தவிடு சாப்பிட வைத்திருந்தத, பந்திக்கு வச்ச தவிட சாப்பிட ஆசையா இருந்தான். தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படுகிற பிள்ளைகளா இருப்பீங்கன்னு சொன்னா உங்களுக்கு நித்திய வாழ்வு உண்டு. ஆமே. அந்த சத்தத்துக்கு செவியை சாப்பீங்கன்னு சொன்னா நித்திய வாழ்வு. அடுத்து படிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 10:27 ஒரு முறை படிங்களேன். அவைகள் எனக்கு என்ன செய்கிறதா? பின் செல்கிறது. அடுத்து, மந்தையில் இருக்கிற ஆடு அவருக்கு பின் செல்லும். ஹல்லேலூயா. சத்தம் ஒரு அலையிலே சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவருக்கு பின் செல்லும். அவருக்கு பின் செல்ற ஆட்கள் தான் அவருடைய மந்தைக்கு உள்ளதாக இருக்கிற ஆள். அவருடைய மந்தைக்குள்ளதாக இருக்கிற ஆடு. அவருக்கு பின்ன செல்லலைன்னா நம்ம வேற எங்கேயோ போயிட்டு இருக்கோம். அதை சிந்தித்து கொள்ள வேணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருக்குடைய மந்தைக்கு உள்ளதாக இருக்கிற ஆடு அவருக்கு பின் செல்லும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை இன்னைக்கு எப்படி இருக்கிறதுன்னு என்பதை சிந்தித்து பார்க்க வேணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் படிங்களேன், வேகமா படிங்களேன். 16:24. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினா அவன் எப்படி வரணுமா? தன்னைத்தான வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, அப்படி பின்பற்றி வருகிறவனுக்கு நான் மனுஷகுமார் தூதர்களோடு வரும்போது அவர்களுக்கான நித்திய ஜீவனை நான் கொடுப்பேன், நிலையான வாழ்வை நான் கொடுப்பேன். இன்னைக்கு நான் எப்படி பின் செல்றேன்? அப்பாவுக்கு பின் செல்றேன்னா, அப்பாவோடு தான், நான் அப்பாவோடு தான், அப்பாவுடைய வழியில் தான் நடந்துட்டு இருக்கிறேன்னா. வசனம் சொல்கிறது, நானே வழி, என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரான். அந்த நித்திய வாழ்வை, அவருடைய வழியை ஃபாலோ பண்ணாமல் யாருமே போக முடியாது. ஹல்லேலூயா. வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் போது
அவருக்கு பின் சென்று கொண்டிருந்த யூதாஸ், அவரோடு ஊழியத்திலே இருந்த யூதாஸ், அவன் அங்க உட்கார்ல, ஊழியத்தில் உட்கார்ந்திருந்தான், பொறுப்புகள் வைத்திருந்த யூதாஸ் ஒரு நேரத்தில் தன்னை மறந்து, தன்னை எதற்காக வந்தேன் என்பதை மறந்து ஆண்டவரை காட்டி கொடுக்க துணிந்த போது ஆண்டவர் சொல்றார், இங்கு இருக்கிறவர்கள் சிலர் என்னை காட்டி கொடுப்பார்கள் என்று சொன்ன போது சீஷர்களுக்கு வருத்தம் உண்டாயிற்று. எல்லாரும் போய் நானா ஆண்டவரே என்று கேட்டார்களாம். வசனம் சொல்கிறது, யூதாசும் போய் கேட்டான், நானா ஆண்டவரே. அவரை ஃபாலோ பண்ணிட்டு இருந்த யூதாஸ், அவரை பின் தொடர்ந்து கொண்டிருந்த யூதாஸ் ஒரு நேரத்தில் வழி விலகுறான். அவனுக்குள்ளே சத்ரு ஆசையை தூண்டுகிறான். வசனம் சொல்கிறது, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறு. இன்னைக்கு அநேக நேரத்தில் அவருக்கு பின் செல்ல விடாதபடிக்கு சத்ரு பண ஆசையை தூண்டலாம், இச்சையை தூண்டலாம், பாவ ஆசைகளை தூண்டலாம், உலகத்தை காண்பிக்கலாம். ஆமே, நமக்கு எப்பவுமே நமக்கு இருக்கிறதோட வெளியில் இருக்கிறத பார்க்க தான் அழகா தெரியும். ஆமே, ஆமாவா இல்லையா? ஆமே, நம்மகிட்ட வீட்டில் எவ்வளோ புடவை இருந்தாலும் ரோட்டில் 500 ரூபாய்க்கு 5ன்னு சொன்னால் வாயை பொழந்துட்டு பார்த்துட்டு இருப்போம். ஆமே ஆமே, நமக்கு எவ்வளவு பெரிய பைக்கு கார் ஆண்டவர் தந்திருந்தாலும் ஒரு சின்னது போச்சுனாலும் அப்படி அழகா அப்படி போச்சுன்னா பார்த்துட்டே இருப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது ஏன் சத்துரு நமக்கு காண்பிக்கிறான்னா, தேவனை பின்தொடர்வதை திசை மாற்றுவதற்காக. புரிந்து கொள்ள வேணும். ஆமென். நீங்க தேவனை பின்தொடர்ந்தா உங்களுக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு. நீங்க தேவனை பின்தொடர்ந்து சென்றீர்கள், மந்தையில் இருந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு நிலையான வாழ்வு உண்டு. நீங்க பின்தொடர்ந்தா உங்களை சத்துரு நெருங்க முடியாது. ஆனா அவன் பின்தொடராம இருக்க ஏதாவது ஒரு ஆசையை காண்பிப்பான், ஏதாவது ஒரு இச்சையை காண்பான். வாலிப பிள்ளைகள், வாலிப சகோதரன், எனக்கு வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்டர்நெட் ப்ரௌசிங். இன்னைக்கு ப்ரௌசிங் எல்லாம் சும்மா போய் ஏதாவது யூடியூப்பில் சும்மா போட்டாலே கண்டதெல்லாம் வரும். ஆசையை காண்பிப்பான், ஆசையை காண்பிப்பான். என்னோட சகோதரர் சொன்னார், நான் எப்போ குடிப்பழக்கத்தை விடணும்னு நினச்சனோ அப்போ தான் ஒருத்தன் பாட்டில் எடுத்து என் வீட்டு வாசலில் வந்து நிற்கிறான். நான் ஃபாரின்லேருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன், நீ குடிச்சே ஆகணும். ஏன்? உன் வழியே திசை மாற்றுவதற்காக. எப்போ நீ ஒரு பழக்கம் விடணும்னு நினைக்கிறியோ அந்த பழக்கம் அப்போ நீங்கள் விட்டதுக்கு அப்புறம் தான் திரும்ப திரும்ப உங்கள் ஞாபகத்தில் வந்திருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு நாளைக்கும் விட்ட பாவத்தை டேஸ்ட் பண்ண பார்த்துடாதீங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், விட்ட பாவத்தை டேஸ்ட் பண்ண பார்த்துடாதீங்க. ஆமாம், திருட்டு மாம்பழம் என்ன சொல்லுவாங்க, அதுதானே திருட்டு மாம்பழம். ஹல்லேலூயா. அவன் சொல்லுவான் எதுக்கு? வழியை மாற்றுவதற்காக. நீ ஃபாலோ பண்ணி போனா அந்த மந்தைக்குள் இருந்து மேய்ப்பனோடு போயிட்டு இருந்தேன்னா நீ உனக்கு நித்திய ஜீவனில் போயிடுவ. அதை எப்படி மாத்துறதுக்கு சத்துரு அநேக தந்திரமான காரியங்களை யோசிப்பான். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கணும், எது வந்தாலும் அவரை நான் பின் செல்வேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பின் செல்வேனே, மீட்பர் பின் செல்வேனே, எங்கேயும் எப்போதும் பின்னே செல்லுவேன். பின் செல்வேனே, மீட்பர் பின் செல்வேனே, இயேசு காட்டும் பாதையெல்லாம் செல்லுவே. பின் செல்வேனே, மீட்பர் பின் செல்வேனே, எங்கேயும் எப்போதும் பின்னே. எல்லாரும் எழும்பலாமா? அப்படி எழும்பலாமா? பின் செல்வேனே, மீட்பர் பின் செல்வேனே, இயேசு காட்டும் பாதையெல்லாம் செல்லுவே. பின் செல்வேனே, மீட்பர் பின் செல்வேனே, எங்கேயும் எப்போதும் பின்னே செல்லுவே. ஓ பின் செல்வே. அப்படி சத்தத்தை கேட்டு இன்னைக்கே நான் பின் செல்வேன். அப்பா, நான் வழி மாற மாட்டேன். எனக்காக நீ நித்திய ஜீவனை வைத்திருக்கிறேன், எனக்காக நீ நிலையான வாழ்வை வைத்திருக்கிறேன். உம்முடைய வழிகளில் நான் பின்தொடர்வேன். அப்பா, மந்தையில் இருக்கிற ஆடு நான் விசுவாசம் உள்ளவனாய் இருப்பேன். சொல்லி ஆண்டவரே,
உம்முடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தவனா இருப்பேன் அப்பா. உம்முடைய வார்த்தையை கேட்டு உமக்கு பின் செல்லுகிற ஆனா நான் இருப்பேன் என்ற தீர்மானம் எடுக்கலாமா? அன்பு தேவனுடைய பிள்ளையே, உனக்கான நித்திய வாழ்வை தடைய செய்ய சத்ரு அநேக தந்திர காரியங்களை யோசித்துக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு ஒரு தீர்மானத்தோடு இந்த இடத்தை விட்டு நீ கடந்து சொல்ல வேணும். என் இயேசுவை நான்